அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகனும் பேச்சுவார்த்தை குழுவினுடைய முக்கிய உறுப்பினருமாகிய ஜாரட் குஷ்னர் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இப்படியான ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த ரகசியமான சந்திப்பு நேற்று எகிப்திலே நடந்துள்ளது என்று சொல்லி இன்று நள்ளிரவு வேளையில் சகல சர்வதேச ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஓரங்கட்டப்படுகின்றார். மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதியால் ஓரங்கட்டப்படுகிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அப்படியான பின்னணியில் இங்கால ஹமாஸோட போயிட்டு நேரடியாக சந்திக்கிறது மிக பெரும் அதிர்வலைகளை மத்திய கிழக்கில் மட்டுமில்லாமல் சர்வதேச அரங்கிலும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரத்துக்கும் நீண்ட காலமாக அந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் 15 புள்ளிகள் அடங்கிய ஒரு சமாதான உடன்படிக்கையை அமெரிக்கா முன்வைத்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்வைச்சது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்ச காலமாக மாறி மாறி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டு வந்தது தான். இருந்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நெத்தன்யாகு வெளிப்படையாகவே அறிவித்தார், அந்த 15 அம்ச சமாதான திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார். அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருக்குது, பிரிவு இருக்குது, பிளவு இருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்திகள் கொண்டே இருந்தன. இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சிகரம் வைக்கிற மாதிரி நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்திருந்தது. எனவே அது கட்டாயம் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும் அல்லது கோபத்தை உருவாக்கியிருக்கலாம். எனவே அப்படியான பின்னணியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீரென்று அவருடைய மருமகனும் பேச்சுவார்த்தை குழுவினுடைய முக்கிய உறுப்பினருமாகிய ஜாரட் குஷ்னர் நேரடியாக ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கலீல் அல் ஹயா அவரை நேரடியாக சந்தித்திருக்கின்றார். நேற்று எகிப்தில் கெய்ரோ நகரத்தில் வச்சு சந்தித்திருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் இருக்கார் தானே, அவரும் சந்தித்ததாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது நேரடியாகவே நெத்தன்யாகு அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் என்று சொல்லப்படுது. அது சம்பந்தமாக நாங்கள் பிறகு விரிவாக விளக்கமாக பார்ப்போம் இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில். இப்போ இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அதாவது என்னதான் நெத்தன்யாகு அவர்கள் அந்த 15 அம்ச திட்டத்தை நிராகரித்தாலுமே கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை கைவிடுறதாக இல்லை. ஏன்னு சொன்னால், காசால நீண்ட கால திட்டம் ஒன்று அமெரிக்காவுக்கு இருக்குது. அதில் அமெரிக்காவினுடைய சில பல சொந்த நலன்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காசாவை முற்றுமுழுதாக அமெரிக்கா தனக்கு எடுத்துக்கொள்ளணும் என்றது அமெரிக்காவினுடைய பிரதானமான நோக்கம். எனவே அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்கா செயல்படுது என்று சொல்லி இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைக்குது. இருந்தாலும் அந்த 15 அம்ச திட்டத்தை நாங்கள் கைவிட போவதில்லை, அதுக்காகத்தான் பீஸ் ஆஃப் போட் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால். அதை உருவாக்கி அதில் நிறைய நாடுகளை சேர்த்து அங்கால ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. பிறகு காசாவை புனரமைக்கிறதுக்கு நிதி சேகரிக்கிறது, வேற கட்டமைப்புகளை உருவாக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. எனவே இப்போ எங்கே நிற்குது என்று சொன்னால், இது நெத்தன்யாகு அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் என்றதை அமெரிக்கா சொல்லுவது போல இருக்கிறது இந்த சந்திப்பு என்று சொல்லி சில சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. எனவே ஹமாஸ் அமைப்பை ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை ஒரு அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதியோரால் சந்திக்கிறது, அதுவும் ட்ரம்பினுடைய மருமகனை நேரடியாக சந்திக்கிறது சொல்லப்போனா ஹமாஸ் அமைப்புக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விதமான அங்கீகாரம் தானே. ஏன்னு சொன்னால், நேரடியாக சந்திக்கிறது, இப்போ வேற ஆக்களை வச்சு கூட சந்திப்பை நடத்தி இருக்கலாம், ஆனால் நேரடியாக அவருடைய மருமகனை சந்திக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வகையான அங்கீகாரம் தான். இதை நெத்தன்யாகு அவர்கள் விரும்ப மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்த போதிலும் கூட ஜாரட் குஷ்னர் தலைமையிலான இந்த அணி இருக்குத்தானே, ஜாரட் குஷ்னர் மற்றது டோனி பிளேயர், இந்த அணி இன்று திங்கட்கிழமை காலை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களையும் இஸ்ரேலுக்கு போயிட்டு சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார்கள். எனவே ஹமாஸோடையும் கதைச்சு இஸ்ரேலோடையும் கதைச்சு மறுபடியும் அந்த 15 அம்ச திட்டத்தை கொண்டு வரதான் என்று சொல்லி அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது என்று சொல்லப்படுது.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எதற்காக அந்த 15 அம்ச திட்டங்களை நெத்தன்யாகு அவர்கள் நிராகரித்தார்ன்றதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று உடனடி காரணம், மற்றது நீண்ட கால காரணம். உடனடி காரணம் என்னன்னு சொன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 2 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும். அந்த 2 விஷயங்களும் என்னன்னு சொன்னா, ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிடுறது, ஆயுதங்களை முற்றுமுழுதாக துறந்து நிராயுத பாணிகளாகிறது, அதுவும் சேம் டைம் நடக்கும். சேம் டைம் இஸ்ரேலிய படையினர் வித்ரோ பண்ணி போகணும், காசால இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதை பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நிராகரிச்சிட்டார். இல்லை முதல்ல ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடட்டும், அவர்கள் நிராயுத பாணி ஆகட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் படையை வித்ரோ பண்றோம் என்று சொல்லி. அப்ப ஹமாஸ் அமைப்பு திருப்பி சொன்னது என்னன்னு சொன்னா, இல்ல இஸ்ரேலை நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் இஸ்ரேலிய படையினர் வெளியேறும் வரை ஆயுதங்களை கீழே போட முடியாது, ஆயுதங்கள் தான் எங்களுடைய பலம் என்று சொல்லி ஹமாஸ் அமைப்பு அறிவிச்சிருந்தது. இப்ப 2 தரப்பினுடைய கோரிக்கை 2 தரப்புக்குமே அது நியாயமா தான் இருக்குது. 2 தரப்பினுடைய அந்த கோரிக்கை நடுவுல ஒரு முட்டு சந்தில நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இதை அமெரிக்கா எப்படி தீர்த்து வைக்க போகுது என்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எனவே நேற்றைய சந்திப்பில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிடுறது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் வெளியேறி போகணும் என்றது அவர்களுடைய நிபந்தனை. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய சந்திப்பில் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கலீல் அல் ஹயா ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வச்சுக்காரு என்று சொன்னா, எப்படி நெத்தன்யாகு அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சாரோ இந்த திட்டத்திலிருந்து நான் வெளியேறேன், இதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சாரோ, அதே போல அவர் திரும்ப வர்றதாக இருந்தால் இந்த 15 அம்ச கோரிக்கைகளை அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதையும் வெளிப்படையாக அறிவிக்கணும், சர்வதேசத்துக்கு வெளிப்படையாக அறிவிக்கணும் என்று சொல்லி ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். எனவே இந்த கோரிக்கைகள், இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இன்று காலை இஸ்ரேலிய அதிகாரிகளை, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை சந்திக்கிறார்கள் அமெரிக்க தூதுக்குழுவினர். என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில ஓரங்கட்டப்படுகிறாரா நெத்தன்யாகு என்கின்ற கேள்வி திரும்ப திரும்ப ஊடகங்களால கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னா, இப்ப அண்மை காலமாக நடந்து கொண்டு வர பல சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, நெத்தன்யாகு அவர்களுடைய பேச்சை ட்ரம்ப் அவர்கள் கேட்கல, அதை கணக்கெடுக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. நெத்தன்யாகு அவர்களுடைய பேச்சை மீறித்தான் ஈரானோட ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு லெபனான்ல இருந்து இஸ்ரேல் வெளியேறணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல தடவை வெளிப்படையாக அழுத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே பல விஷயங்கள் இங்க ஓடிக்கொண்டிருக்கு, திரைமறைவில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம், காசா நிலப்பரப்பில் அந்த ஒட்டுமொத்த காசாவையும் அமெரிக்கா தனக்கென்று சொந்தமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறது. அங்கே அமெரிக்க கம்பெனிகள், அமெரிக்கா நிறைய முதலீடுகள் செய்ய விரும்புகிறது என்று சொல்லப்படுது. இதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிருந்தவர். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவில் நெத்தன்யாகு அங்க வெள்ளை மாளிகையில் இருந்தவர். அந்த போட்டோ தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இங்கால நெத்தன்யாகு, அங்கால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அப்ப ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடக்குது. அந்த சந்திப்புல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று சொல்லிவிட்டார், காசால எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், நாங்கள் ஹோட்டல்கள் கட்டலாம், ரிசோர்ட்டுகள் கட்டலாம். எனவே காசால புதைக்கப்பட்டிருக்கிற நிலக்கண்ணி வெடிகள், மற்றது விழுந்து வெடிக்காத வெடிகுண்டுகள் என்று சொல்லி எல்லாத்தையும் அமெரிக்கா அகற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. அமெரிக்கா காசாவை ஒரு பசுஞ்சோலையாக கட்டி எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி, அதுக்கு அவர் பயன்படுத்தின சொல்ல என்று சொன்னா ரிவியரா என்று சொல்லி ஒரு சொல்ல பயன்படுத்தினவர். அது என்ன ரிவியரா என்று சொன்னா, இதுக்கு நாங்கள் பிரான்ஸ்ல ஒரு உதாரணம் இருக்குது. அதாவது பிரான்சினுடைய ஒரு கரையில பார்த்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்சு ரிவியரா என்று சொல்றது. அந்த பிரெஞ்சு ரிவியரா என்று சொல்லப்படுற அந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளமான கடற்கரை என்று வைங்களேன், கடற்கரை பகுதியை தான் ரிவியரா என்று சொல்றது. அந்த கடற்கரை முழுக்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆடம்பரமான ஹோட்டல்களும், பெரிய பெரிய பங்களாக்களும், வீடுகளும், பெரிய எல்லாமே பளபளப்பா இருக்கும். அந்த அந்த இடமே பெரிய செல்வ செழிப்போட அப்படியே பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே பிரெஞ்சு ரிவியரா என்று சொல்லப்படும். ஏன்னு சொன்னா எல்லாமே செல்வ செழிப்பான இடங்கள். அதே மாதிரி ஒரு இடத்தை காசால அமைக்கிறதுக்கு அமெரிக்கா விருப்பத்துடன் இருக்கிறது. அது காசா ரிவியரா என்று சொல்லி அழைக்கப்படும், அல்லது ரிவியரா ஆஃப் த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதாவது காசாவினுடைய மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் இருக்குத்தானே, அது மத்திய தரை கடல். எனவே மத்திய தரை கடலை ஒட்டி ஒரு பெரிய ஒரு ரிவியரா ஒன்று அமைக்கலாம் என்றதான் ட்ரம்பினுடைய பிளான்.
அது வந்து நெத்தன்யாகு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. காசான்றது எப்போவுமே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேலினுடைய ஒரு பார்வைக்குள்ள தான் இருக்கணுமே ஒழிய அங்கே அமெரிக்கா வந்து நீண்ட காலத்தில் முதலீடு செய்கிறதையோ அல்லது இந்த மாதிரி ரிவியரா கட்டி எழுப்புறதையோ வந்து இஸ்ரேல் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்பயே பிப்ரவரி மாதத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கசப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் ட்ரம்பினுடைய பல திட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவை வந்து முற்று முழுதாக எடுத்துக்கொள்றதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. எனவே இப்படியான பின்னணியில் நெத்தன்யாகு ஓகே சொன்னாலும் சரிதான், ஓகே சொல்லாட்டியும் சரிதான், காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்றதான் என்று சொல்லி ட்ரம்ப் ஒற்ற காலில் நிற்கிறார் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரையே போய் நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள் அமெரிக்க தூதுக்குழுவினர். இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஒரு உயர்மட்ட தூதுக்குழு வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய தலைமத்துவத்தை வந்து சந்தித்தது வந்து சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.